நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பா கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய சொல்றாங்க இல்லையா? உண்மையிலேயே மல்லி அம்மா கிட்ட வந்து வெண்பா வந்து கேட்குறாங்க. "என்னதான் பிரச்சனை மல்லி அம்மா? எதுக்காக வந்து இந்த விஷயத்த பத்திலாம் கேட்குறீங்க? அதுவும் இல்லாம ரேணுமாவோட ஃபோன எதுக்காக எடுக்க சொல்றீங்க?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து மல்லி கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி கேட்குறாங்க. அதாவது வெண்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "மல்லி அம்மா நீங்க எது பண்ணாலுமே அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன ஏது அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்னடான்னா, விஜய் டாடா கிட்ட, அதுக்கப்புறம் கதிரேசன் தாத்தா கிட்ட, நிஷா சித்தி கிட்ட இவங்க எல்லார்கிட்டயும் சொன்னீங்க. இங்க இருக்கக்கூடிய ரேணுமா வந்து உண்மையான ரேணுமா கிடையாது. அவங்களோட பேரு சுடரு அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா அதே சமயத்துல எதுக்காக இப்படி சொல்றீங்க? என்ன ஏது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வெண்பா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "வெண்பா உனக்கு எதுவும் புரியாது. முதல்ல நான் சொல்றத செய்யி. அதே மாதிரி எப்பவுமே மல்லி அம்மா வந்து நல்லத மட்டுமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கியா? ஏன்னா உன்ன பெத்த தாய் ரேணுகா. அவள போய் நான் தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி உனக்கு கோவமா வெண்பா? அந்த மாரி ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல மல்லியம்மா நான் இந்த உலகத்திலேயே உங்கள மட்டும் தான் முழுசா நேசிக்கிறேன். உங்கள மட்டும் தான் நான் முழுசா நம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லி வெண்பா சொல்றாங்க. கடைசியில இந்த ஒரு விஷயத்துல அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லாம இந்த ஒரு விஷயத்த வந்து செய்றாங்க. ஆனா அதே சமயத்துல விஜய் டாடாவுக்கெல்லாம் நான் சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது வெண்பா. அதே மாதிரி நம்ம அதாவது நீங்க எல்லாருமே நெனச்சுட்டு இருக்க மாரி ரேணுகா மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறதுனால யார வேணாலும் நம்ம வந்து அ உங்களோட ரேணுமாவ வந்து ஏத்துக்க முடியாது இல்லையா? அதாவது அங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா இல்ல வெண்பா. இந்த ஒரு விஷயத்த நான் உன் டாடா கிட்ட புரிய வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா உன் டாடா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. அதுவும் இல்லாம கதிரேசன் தாத்தாவோட வீட்ல இருந்து ரூ. 50,00,000 பணம் காணாம போச்சு இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல ரகு அப்படின்ற ஒருத்தன வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ரகுவுக்கு கூட்டாளியா இருந்ததே வந்து இந்த சுடர் தான். அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுமா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த ஒரு டவுட்னால தான் நான் இது எல்லாத்தையுமே கேட்டேன் வெண்பா. இத பத்தி அதிகமா நீ எதுவும் யோசிச்சுக்காத. இந்த ஒரு விஷயத்த அப்படியே நீ விட்டுட்டு, அப்படியே உன்னோட ஸ்கூல் வேலைய மட்டும் பாரு வெண்பா. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல ரேணுமா யார்கிட்ட பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? இது எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் சொல்லு வெண்பா அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஆனா கடைசியில வெண்பா இருந்துட்டு இப்படி ஒரு சில சம்பவங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இப்போ நம்ம மல்லி இத வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும். அவளோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவ்ளோ பெரிய வேலைகள செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பல ரீசன் இருக்கு. ஏன்னா விஜய், வெண்பா இவங்க யாருமே வந்து ஏமாந்து போயிடக்கூடாது. அப்படின்றதுக்காக வந்து அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பா இருந்துட்டு இப்போ ஒரு ஃபோன எடுத்துட்டு போயி நம்ம விஜய் டாடா கிட்ட வந்து குடுக்க போறாங்க. அதாவது டாடா இங்க பாருங்க ரேணுமா வந்து இன்னொரு ஃபோன் வச்சிருக்காங்க. இந்த ஃபோன்ல தான் வந்து அந்த ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏன்னா வெண்பா இருந்துட்டு மல்லி அவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா உண்மையிலேயே மல்லி வந்து சொன்னத வச்சு, அதாவது மல்லி அம்மா இத வந்து சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மையோ, இல்ல அவங்களோட மனசுக்கு இந்த மாரி தோணியிருக்கு. கண்டிப்பா அது சரியா தான் இருக்கும். ஏன்னா தன்னை பெத்த தாயா இருந்திருந்தா, அதாவது என்ன பெத்த தாயா இருந்திருந்தா, கண்டிப்பா ரேணுமா இருந்துட்டு என் மேல கோவப்பட மாட்டாங்க. நான் ஏதாச்சும் கேட்டா எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நான் ஏதாச்சும் கதை சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டா கூட, அந்த ஒரு விஷயத்துல வந்து என்னை எப்படியாச்சும் தடுத்து வர்றத மட்டும் தான் பார்க்கணுன்ற மாரி நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாரி எண்ணமே கிடையாது. அதுவும் இல்லாம ரேணுமா நெறைய பொய் சொல்றாங்களோன்னு சொல்லிட்டு தனக்கே தோணுது அப்படின்ற மாரி சொல்லி இந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க வெண்பா. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிய கொண்டு வரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம வெண்பாவும் போராடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வெண்பா கிட்ட ஆதாரங்கள்லாம் கிடைக்குது. விஜயும் வந்து சரியான நேரத்துல வீட்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர் இனிமே தப்பிக்கவே முடியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இப்ப வெண்பா இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து இந்த மாரி டாடா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு வந்து அ அ அதாவது கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன வெண்பா எதுக்காக தனியா பேசணும்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ட அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த மாரி மல்லி அம்மா வந்து நம்ம ரேணுமாவ உண்மையான ரேணுமா கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாடா? அதுவும் இல்லாம ரேணுமாவ வந்து எனக்கு தெரியாது. நான் பார்த்தது கிடையாது.
மல்லியம்மாவும் பார்த்தது கிடையாது. நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. ஏன் கதிரேசன் தாத்தா என்ன மாதிரியே சின்ன குழந்தையா இருந்தப்ப இருந்து ரேணுமாவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிஷா சித்தியும் வந்து அவங்களுக்கும் வந்து என்ன மாரி குழந்தையா இருக்கும்போது வந்து அவங்க அக்கா ரேணுகா ரேணுகா அம்மாவ வந்து நல்லாவே வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது என்னதான் நடக்குது? மல்லியம்மா ஏன் தான் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமாடாடா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அதுக்கு வந்து அவங்க விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்றாங்க. ஆனாலும் வெண்பா இருந்துட்டு, "நீங்க நெனச்சிட்டு இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம்டாடா. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். அந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மல்லியம்மா சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி சொல்லி, உங்களோட மனசுக்குள்ளேயே தோணும்." அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம வெண்பாவும் வந்து சொல்றாங்க. "என்ன வெண்பா சொல்ற?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "உண்மையிலேயே எனக்கும் வந்து மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. இங்க இருக்கக்கூடியது ரேணுமா தானா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்குடாடா." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, சும்மா அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கன்றதுக்காக நீயும் இதையே நினைக்காத வேண்டாம். ஏன்னா ரேணுகாவ நான் கல்யாணம் பண்ண பிறந்து தெரியும். அதுவும் இல்லாம ரேணுகாவுக்கு பழைய நினைவுகள் மறந்துருச்சு அப்படின்றதுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும். பழைய நினைவுகள் மறக்காம இருந்தா பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா கடைசியில வெண்பா இருந்துட்டு, "இல்லடாடா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க வேணா இந்த வீடியோவ பாருங்க" அப்படின்ற மாரி சொல்லி ஒரு சில வீடியோலாம் காட்டுறாங்க. அதாவது ரேணுமா இருந்துட்டு எதுக்காக வந்து அடிக்கடி தனியா போய் ஃபோன் பேசணும். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் தான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இப்போ நம்ம வெண்பா காட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம தான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ! அதாவது மல்லு சொல்றது எல்லாத்தையுமே முன்னாடியே கேட்டுருக்கணுமோ! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய குழப்பம் நம்ம விஜயோட மனசுக்குள்ள வரது மட்டும் இல்லாம பயங்கரமா கதர்றாரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.